தமிழகத்தையே உலுக்கிய அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கு. இந்த வழக்கின் குற்றவாளியான கொடுங்கியரைச் சேர்ந்த ஞானசேகரன். இவர் மீது குற்றப்பத்திரிகையை 3 பெண் IPS அதிகாரிகள் விசாரித்து கடந்த மாதம் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார்கள். இதையடுத்து நீதிமன்றம் மே 28ஆம் தேதி ஞானசேகரன் மீது 11 குற்றச்சாட்டுகளை குறித்து வழக்கு இருப்பதாக தெரிவித்து, அதன்படி இவருக்கான தண்டனை விவரம் வழங்கப்படும் என்று கூறி 28ஆம் தேதி அவரை குற்றவாளி என அறிவித்த சென்னை மகளிர் நீதிமன்றம், இதையடுத்து தண்டனை விவரம் ஜூன் 2ஆம் தேதி தெரிவிக்கப்படும் என தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இன்று காலையில் சென்னை மகளிர் நீதிமன்றம் ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகளுக்கு குறைவில்லாத ஆயுள் தண்டனையும் ரூபாய் 90,000 அபராதம் விதித்தது. இதன் அடிப்படையில் ஞானசேகரன் குறைந்தது 30 ஆண்டுகள் சிறையில் இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது.